ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டாக் நோஸ் எவ்ரிதிங்கோட 10th எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நான் பார்த்துருந்தோம் நம்ம சோஃபி எப்படி லாட்ரி டிக்கெட் கொலைக்காரங்களை கண்டுபிடிச்சாங்கன்னு சூப்பராக பார்த்துருந்தோம். வாங்க இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டி பையன் தான் காட்டுறாங்க. சப்பியாக சமைக்க விட்டா இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா கிட்டேருந்து ஓடி போய்ட்டு ரோடு கிராஸ் பண்ணி நின்றுட்டு, அம்மா நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க, என்னை எங்கேயோ கூட்டு போகிறீங்க, நான் வரமாட்டவங்க கூட அப்படி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா அவன் இல்லைடா வாடா வாடன்னு கூப்பிட்றாங்க, வரமாட்டான் போல். நேராக நான் பாட்டி கூட போகிறேனே அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறான். பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்ம ஒயிட் ஹேர் பாட்டி. என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போய் பீச் ஹவுஸில் உட்காந்து செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். குட்டி பையன் செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது பிளாக் ஹேர் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா த்ரெட் எடுத்து நாட் போட்டு அவனோட பல்ல வந்து பிடுங்கிடுறாங்க. இதான் பிரச்சனை போல். அவனுக்கு பல்ல ஆடிட்டு இருக்கு, பிடுங்கவே விட மாட்டான் போல். ஸோ இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி பிடுங்கி விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துட்டு ஒரு வழியாக எப்படியோ பல்ல பிடுங்கிட்டிங்களான்னு அவங்களும் ஹாப்பியாகிறாங்க. அடுத்த சீனே நம்ம ஸ்டாக்கர் அப்பா தான் கட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று நம்ம ஜியோமி, அவங்களோட கரண்ட் ஃபியான்சி, அப்புறம் இன்னொன்று வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட அம்மா. 2 பேரும் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல். 2 பேரும் வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காங்க பீச்சில். அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. வழக்கம் போல் அதே கதை தான். நம்ம ஜியோமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் என்ன ஆச்சு, இன்னும் நீ அவங்கள மறக்க முடியலையா, அவங்கள அவர் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மட்டும் என் கையில் கிடச்சாங்க, உன்னை ஏமாத்தினவன் அவனை வந்து அப்படி என் ஃபோனை உடைக்கிற மாதிரி 2 உடச்சி தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அது வந்து ஃபோல்டபுள் ஃபோன் தாங்க. இவங்களும் பயந்து போயிடுறாங்க, ஐயோ உடச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி. இல்லை இது ஃபோல்டபுள் தான், நான் இந்த மாதிரி உடச்சிருவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஜியோமி வந்து சியோலில் வந்து ஹாஸ்பிட்டலில் ஏதோ நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல். நான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நான் அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு அவங்க ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டாக்கர் ஃபாலோ பண்ணுறத ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டுருக்காங்க. நம்ம ஸ்டாக்கருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி மிஸ்டர் யாங்க பார்க்க வந்தோமே, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நேராக ஒரு கடைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க மிஸ்டர் யாங்கன்னா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாக்கர் வந்திருக்காரு. யாங்கன்னு கூட்டிகிட்டே போகிறாரு. ஆனால் இங்கே யாருமே இல்லை. போய் பார்த்தா மிஸ்டர் யாங் என்ன பண்ணுறாருன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரீசர் டப்பா இருக்கும் இல்லையா, அதில் போய் தலையை விட்டுட்டு இருக்காரு மிஸ்டர் யாங். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் இந்த பக்கம் இவர் தலையை விட்டு பார்த்தா அவர் முகம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தா அவர் இறந்து போயிருக்காரு. செமையாக ஷாக் ஆகி இவர் ரொம்ப பயந்துடுறாரு. வந்துட்டு கத்திட்டு கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் நம்ம டிடெக்டிவ் எல்லாரும் வந்துடுறாங்க. நேராக பார்த்தா ஒருத்தவங்களை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவர் மேலெல்லாம் லைட்டாக பிளட்டாக இருக்குது. ஸோ அவர் தான் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பையன் நான் பண்ணலன்னு பயங்கரமாக கதறிட்டு இருக்கான். நம்ம ஸ்டாக்கர் ஹீரோ ஒருத்தன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனும் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவன் தான் போல. ரொம்பவே டீசெண்டாக பேசிட்டு இருக்கான். ஆமாம் இந்த மாதிரி கொலை நடந்துச்சு, எனக்கே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படிலாம் அவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான். டிடெக்டிவ்க்கு ஒரு குழப்பமாக தான் இருக்குது. யாரா கொலை பண்ணியிருப்பா, எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவருக்கு இப்போ வந்து பயங்கரமாக நம்பிக்கை வந்துருச்சு போல சோஃபி மேலே. ஆஹா நம்ம சோஃபி வந்துட்டான், ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சோஃபியே நம்ம டிடெக்டிவ் பார்த்துட்டு இருக்கான். சோஃபி என்ன பண்ணுறான்னா நேராக போய் இறந்து போய் கிடக்குறாரு இல்லையா மிஸ்டர் யாங், அவரோட கையெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணி பார்க்குறான். பயங்கரமாக ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு அதோட ஸ்மெல் வேற எங்கேயோ அடிக்குது போல். நேராக போய் பார்த்து இன்னொருத்தவங்க கையை ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா இன்னொரு கோவர்க்கர் இருக்கான் இல்லையா, அங்கே நம்ம கிட்ட நின்று ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கானே, அவனோட கையை போயிட்டு நம்ம சோஃபி வந்து கண்டுபிடிச்சிருது. மேபி இவன் தான் கொலைக்காரனா இருப்பான் போல. அவனே போயிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டாக்கர் என்ன பண்ணுறதுனா, சோஃபி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ முதல்ல போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம சோஃபி வந்து ஸ்டாக்கர் ஒரு ஆளாவே மதிக்கலாம் போல. அட போயா, அவன் தான் ஏன் கொலைக்காரன், உனக்கு சொன்னா என்ன புரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம லீசன் தாத்தா கிட்ட தான் போய் சொல்லணுன்ட்டு நேராக லீசன் தாத்தா வீட்டுக்கு போயிடுது. போய் அதே மாதிரி கேமரா முன்னாடி லீசன் கத்திட்டு இருக்கு, அவரை காணோம். அப்புறமா எங்கேயோ ஒரு லீசன் தாத்தாவை கூப்பிட்றதுக்காக வேகமாக ஓடிட்டு இருக்கான் நம்ம சோஃபி. ஒரு வழியாக நம்ம சோஃபி லீசன் தாத்தாவை கண்டுபிடிச்சி இங்கே நேராக கூட்டிகிட்டு வருது. உண்மையெல்லாம் சொல்லிடுது, அவன் தான் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைட் பார்த்தா அந்த ஸ்டாக்கரும் அந்த கோவர்க்கர் இருக்கான் இல்லையா கொலை பண்ணவன், அவனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் எங்கேயோ கிளம்பி போகிறான் போல். இங்கே கொலை நடந்துச்சு, இனிமேல் இங்கே வந்து நல்லா ப்ராப்பராக ஸ்டேட் பண்ண முடியாது, ஸோ நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பலாம் அப்படின்ட்டு கார்லேருந்து கிளம்ப போகும்போது தான் நம்ம லீசன் தாத்தாவும் சோஃபியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேசிக்கிட்டு என்ன பண்ணுறாருனா லீசன் தாத்தா கண்ணை காட்டுறாரு, நீயும் போய் ஏறி உட்காரு, உள்ளே போய் உட்காருடா அப்படின்ட்டு. நேராக போய் அவரும் ஏன்னு கேட்டுட்டு உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன இங்கே உட்காடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சோஃபியும் லீசனும் இந்த பக்கமாக வந்து அவனை பிளாக் பண்ணிடுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் 2 கண்ணால் உன்னை பார்த்தேன்டா, நீ தானே அந்த கொலைக்காரன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே கேட்டுறாரு. அவன் அப்படியே பதறி போயிடுறான். நான் இல்லை அப்படி சொல்லிட்டு. அடுத்த சீனே நம்ம ஹேண்ட் தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் வழக்கம் போல் ஷூட்டிங்கில் இருக்காரு. மேட்ச்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க போல். அதுக்காக அவர் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு நேராக வந்துட்டு இருக்கும்போது ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதோட ஓனர் வந்து உள்ள உட்காந்துட்டு நம்ம ஹேண்ட் தாத்தாவை பார்த்துட்டு செமையா கத்தி கூப்பிட்டு இருக்காரு. ஹோட்டல்னா ட்ரக்லேயே ஹோட்டல் வச்சு நடத்துவாங்க இல்லையா, அதுதான். ஓனர் ஹேண்ட் தாத்தாவை ரொம்ப பழக்கமான ஒரு மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது ஹேண்ட் தாத்தாவும் பார்த்துட்டு செமையா ஷாக் ஆறு. ஒன் மேன் நீ தான் இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் நேம் ஒன் மேன் போல. அவர் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. 20 வருஷம் ஆயிடுச்சுல பார்த்து, சரி வா ஹாட் டாக் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சு கொடுக்குறாரு. அது சாப்பிடும்போது செம்ம உப்பு, இவரால் சாப்பிடவே முடியல. அடே என்னத்தடா பண்ணி வச்ச, சாப்பிட முடியல, எனக்கு தண்ணி வேணும்னு கொடுக்குறாரு. தண்ணி என்ன, அவனுக்கு டீயே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவரும் இதை
கொடுக்குறாரு. அது ஃபுல்லாக வந்து காரத்தை போட்டு கொடுத்துட்றாரு. நம்ம தாத்தா மேலே அவருக்கு என்ன கொலவெறியோ தெரியல, இந்த மாதிரி அவரை கஷ்டப்படுத்திட்டாரு. அவர் செம்ம கடுப்பாகி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அந்த ஒன் மேன் இருக்கான்ல, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் நான் கொடுத்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான், அவனை பழி வாங்கணும் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனை காட்டுறாங்க. டிடெக்டிவ் வந்து அந்த கொலை பண்ணவனை பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அவன் உட்கார வச்சு விசாரிக்கிட்டு போது அவனுக்கு சரியான க்ளூஸ் இல்லை, அவனுக்கான கரெக்டான ஆதாரம் எதுவுமே எவிடன்ஸ் கிடைக்கல. நம்ம தாத்தா தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுவுமே கரெக்டாக இல்லை. அவர் எப்போ அந்த கடைக்கு போனார் அப்படின்னு கரெக்டான ப்ராப்பரான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இவரை நம்ம எப்படி இப்போ அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்டிவ் வந்து ஹீரோயினை நம்பாமல் அவங்க தான் பிடிச்சி திட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கஃபேல அந்த போயிருக்கான் இல்லையா, அவன் வேலை பார்ப்பான்ல, அந்த கடையில் தான் நின்று காஃபிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியே அந்த டிசைன்லாம் பண்ணி தருவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி தந்துட்டு அவன் பார்த்து சிரிச்சிட்டு போகிறான் ஹேண்ட்ஸம் பையன். இவங்களும் அதை பார்த்துட்டே இருந்துட்டு அவனுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது, ஒருவேளை அவன் ட்வின்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது, எந்த எவிடன்ஸுமே அவனுக்கு மேட்ச் ஆகலைன்னா அப்போ அவனை மாதிரியே இன்னொருத்தர் இருக்க சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ்ட்ட சொன்னால் அவர் செமையாக திட்டிடுறாரு. உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காத, நீ பாஸா இங்கே இல்லை நான் பாஸா, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது பக்கத்தில் வந்து லீசன் தாத்தாவும் நின்றுட்டு இருக்காரு, சோஃபியும் நின்றுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் செம சேட் ஆகி போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சோஃபி ரொம்பவே கஷ்டப்படுறான். என்னால் தான் எங்கள் ஓனர் வந்து ரொம்ப திட்டு வாங்கினாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா நீ பார்த்தது உண்மை தானே, அவன் கரெக்ட், நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சோஃபி, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத சரியா அப்படிங்கிறாங்க. அவங்களும் ஓகே அப்படி சொல்லிடுறான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஹேர் பார்ட்டி அப்புறம் ஒயிட் ஹேர் பார்ட்டி எல்லாருக்குமே கால் வருது, மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஓன் தாத்தா இருக்காங்க இல்லையா, இந்த இப்போ கூட நம்ம தாத்தாவை பயங்கரமாக கலாய்ச்சி விட்டு அனுப்பிச்சாரு, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் அனுப்பி அந்த இடத்துல தான் ஃபியூனரல் நடக்குது அப்படிலாம் சொல்லி வந்திருக்கு. எல்லாரும் போகலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அவனோட அந்த ஓன் தாத்தாவோட பையன் வந்து ரொம்ப சோகமாக பேசிட்டு வரான். அவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல், கை காலெலாம் கட்டுப்பட்டு ரொம்ப சோகமாக பேசிட்டு போகிறான். அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்களா ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஓன் தாத்தாவில் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படிலாம் இவங்களோட கனெக்ட் ஆயிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் தாத்தா தான் சொல்கிறாரு, 1985 நான் வந்து ஆக்டர், அது அப்போ தான் சான்ஸ்க்காக நான் நிறைய சின்ன படம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஹோட்டலில் வந்து அந்த ஓன் தாத்தா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு போல். அந்த இடத்துல வந்து இவர் சாப்பிட்டுட்டு வரும்போது அப்போ தான் இவர் மீட் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஓன் தாத்தா தான் பயங்கரமாக சேரப் பண்ணுவார் நம்ம ஹேண்ட் தாத்தாவை, நீ வந்து இப்படிலாம் நடிக்கலாம் செமையாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு. 1985 பெஸ்ட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ஹேண்ட் தாத்தா பெஸ்ட் அவார்ட்லாம் வாங்கி அவர் அப்போ தான் வந்து டாப்பாக போயிட்டுருக்காரு. வந்து என் லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டியும் உன் லைஃப்லேயுமா, என் லைஃப்லேயும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் லைஃப்பில் என்ன பண்ணா அப்படின்னு கேட்கும்போது அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கிரிப்ட், இவங்க தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லையா, ஸ்கிரிப்டுக்கு கேரக்டர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பா கேரக்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்து ஹோட்டலில் உட்காந்து ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அங்கே தான் நம்ம ஓன் தாத்தா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நேராக வந்து ஒரு வாட்டர் மெலனை வச்சுட்டு லிப்ஸ்லாம் ட்ரையாக இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டே ரிலாக்ஸாக நீங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒயிட் ஹேர் பார்ட்டி ஓன் தாத்தாவே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வாட்டர் மெலன் சீடை வந்து சாப்பிட்டு மேலே துப்பி மூஞ்சில் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கன்னத்தில் வந்து பட்டுருது. அதோட ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஒயிட் ஹேர் பார்ட்டிக்கு செம்மையாக ஒரு ஐடியா வருது, நம்ம அந்த கேரக்டருக்கு வந்து மறு வச்சு வரையக்கூடாது, இதையே நமக்கு தோணவே இல்லை, மோல் வைக்கிறது தான் கரெக்டான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு செம ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க போல், இந்த கேரக்டர்லாம் பண்ணி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. பார்த்து ஒரு ஐடியா வந்துன்னா அவரும் என்னோட லைஃபோட சேவியர் அந்த ஓன் தாத்தா அப்படின்னு சொல்லி இவரும் பெருமையாக சொல்லி இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஒயின் தாத்தாவும் ஒரு கதை சொல்கிறாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சன் கூட ஒரு வாட்டி நம்ம கொரியாவுக்கு விசிட் பண்ண வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வந்திருந்தாங்கன்னு எல்லாரும் சொல்லும் போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வந்து அந்த கஃபேல தான் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ ஃபேன்ஸ்லாம் அங்கே நிறைய பேர் இருந்துட்டாங்க. அப்போ நானும் அங்கே அவர் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவருக்கு ரொம்பவே வந்து தலை வலிச்சிருக்கும் போல், பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டில் உட்காந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அந்த ஓன் என்ன பண்ணான்னா மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஸ்டெப் போட்டுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்துட்டு மைக்கேல் ஜாக்சனும் டான்ஸ்லாம் ஆடி காமிச்சு சூப்பராக எந்துவாயிட்டார். ஸோ அந்த மாதிரி இவன் ஜாலியான பையன் அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கும்போது மைக்கேல் ஜாக்சனா ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு பின்னாடி என்னலேருந்து வந்துட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தா அந்த ஓன் தாத்தா தான் வந்துட்டுருக்காரு. டேய் நீ தானடா செத்த, உனக்கு தானடா ஃபியூனரல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே செமையாக வந்து பயந்துடுறாங்க. வயன் தாத்தா எப்படியே மயக்கமே போட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு சொல்லி வாங்க போயிட்டு நீங்கள் பார்ட்டின்னு கூப்பிட்டா வருவீங்களா, இந்த மாதிரி கூப்பிட்டா தானே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த சீன் நம்ம லீசன் தாத்தாவை காட்டுறாங்க. லீசன் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா டம்ப்ளிங்ஸ் வாங்கலான்ட்டு சோஃபியை கூப்பிட்டு கடைக்கு போயிருக்காங்க. சோஃபி என்ன பண்ணுறான்னா கடையில் வந்து அந்த கொலை பண்ணான் இல்லையா, அவன் உட்காந்து டம்ப்ளிங் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு செம்ம கோவமாக போய் அவனை கடிச்சு வச்சிடறான். என்னடா சோஃபி இப்பெல்லாம் புது பழக்கமாக இருக்கேன்ட்டு செம்மையாக திட்டிடுறாரு சோஃபியா. இப்பெல்லாம் போயிட்டு கடிக்கலாமா, என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவப்பட்டு சரின்ட்டு போயிடுறாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் அவங்க நாய் தான் இல்லையா, ஸோ அதனால் அவர்கிட்ட போய் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி, லீசன் தாத்தா அப்புறம் நம்ம ஹீரோயின் 3 பேரும் அந்த பையன்
பையன் இருக்கான் பார்த்தீங்களா கொலைக்காரன், அவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு அவன்கிட்ட பேசும்போது, உங்கள் கையில் தான் ரைட் ஹேண்டில் தான் எங்கள் சோஃபி கடிச்சிட்டானாமே காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது, அங்கே காயமே இல்லை, காயம் பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, சரி தெரியாமல் லீசன் தாத்தாவும் சொல்கிறாரு, தெரியாமல் தான் ஒரு இன்னசென்ட்டை நம்ம அக்யூஸ் பண்ணுறோமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் போட்டு தலையை பிச்சுக்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகலான்ட்டு அவங்க ஹோட்டல் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க ஹேண்ட்ஸம் ஹீரோ இருக்காங்க இல்லையா, அங்கே உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னடா நீ இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே தான் பெஸ்ட்டாக நூடுல்ஸ் இருக்குது, ஃபோர்க்கும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த பையன் என்னடா ஹேண்ட்ஸமாக இருக்கான், அம்மா பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ நீங்கள் என் பொண்ணோட ஃப்ரெண்டா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு போய் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட சிங்க் வந்து அடைச்சிட்டு இருக்கு போல் பாத்திரம் கழுவுற இடத்துல, அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும், அவனும் க்ளீன்லாம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அம்மா இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இப்படி வேலை வாங்காதம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் திட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீனே பீச் ஹவுஸில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா கால் மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா எல்லாருக்குமே சேம் மெசேஜ் வருது. அதாவது உண்மையாகவே இந்த ஓன் இருக்கார் இல்லையா, அந்த தாத்தா இறந்து போயிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இறந்து போக போகிறாருன்னு தெரிஞ்சு ஃபியூனரல் முன்னாடியே வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காரு, பார்ட்டி மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ணுவோம். எல்லோரும் பார்த்துட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுறாங்க. உண்மை தெரியாமல் போயிடுச்சே, இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே இவன், அதாவது நல்ல மனுஷராக இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம சோஃபி கிட்ட போய் நம்ம லீசன் தாத்தா பேசிகிட்டு இருக்கும்போது சோஃபி என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலி அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்கு ஒருத்தனை ஸ்மெல் பண்ண இல்லையா, அவனையும் நேற்றி பார்த்தோம் இல்லையா கையில் அடிப்படாதவன், அவனையும் ஸ்மெல் 2 பேரோட ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம லீசன் தாத்தாவுக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போகும்போது நம்ம குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த இடத்துல பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு புவர் கொரியனை பார்த்தேன், ரொம்பவே மோசமாக கொரியா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி லீசன் தாத்தா கேட்கும்போது அந்த குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் பாவ கொரியா மாதிரி தான் இருந்தார், ஆனால் அவர் பேசுகிறதே சரியில்லை, கொரியன் லாங்குவேஜே சரியாக தெரியல, நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்ன வாங்கி கொடுத்தேன்னா, டாக் கடிச்சிருச்சுல அதுக்காக ஆயின்மெண்ட் கேட்டுட்டு இருந்தார், ஸோ அதுக்காக நான் ஆயின்மெண்ட்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கவும் நம்ம லீசன் தாத்தாக்கு கன்ஃபார்மே ஆகிடுது. இதை போய் நேராக நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க டீமும் என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக அவனை போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் தேடும்போது நம்ம சோஃபி தான் ஸ்மெல்ல வச்சு கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஏர்போர்ட் கூப்பிட்டு போயிடுறாங்க. அவனை போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கும்போது அந்த இடத்துல அவனை மாதிரியே இன்னொருத்தன் நின்றுட்டு இருக்கான், ஃப்ளைட்டுக்காக ஏறுறதுக்காக நின்றுட்டு இருக்கான். நேராக பார்த்தா நீங்கள் வந்திருக்கியா ரூமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி வா நம்ம 2 பேருமே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக போலீஸ் வந்து நம்ம டிடெக்டிவ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க 2 பேரையும். இப்போ தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை வந்து இந்த கதையை நம்ம லீசன் தாத்தாக்கு நம்ம டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே ட்வின்ஸ் தான். ஆனால் என்னென்னா 2 பேருமே சின்ன வயசுலேயே அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க கொரியாலையும் இன்னொருத்தவங்க யூஎஸ்ஏலையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எதிர்ச்சியாக இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்காங்க. அந்த 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்தன் அந்த பையனோட ஃபோட்டோ பார்த்துட்டு யார் அது என்ன மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணி, சரி மீட் பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒரு சேம் டேட்லேயே பிறந்திருக்கோம், சேமாகவே இருக்கும், சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. நானும் யூஎஸ்லேருந்து அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டான். அன்னைக்கு நைட்டு என்ன இருக்குன்னா, இவன் வந்து அந்த பண்ணாலையா அவங்களோட ஷாப்பில் தான் வேலை பார்த்துட்டு அங்கேயே தான் தங்கியிருக்கான். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி வெளில போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் செம்மையாக திட்டிருக்காரு. ஆல்ரெடி உனக்கு வந்து ரெண்ட் நீ சரியாகவே கொடுக்க மாட்டேற, உனக்கு டபுள் ரெண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாரு. ஒரு கொஞ்சம் கூட நார்மலாக பேச மாட்டார். இவன் செம்ம கடுப்பாகி அங்கே தள்ளி விட்டுறான். அப்போ தான் என்ன இருக்குன்னா, மண்டை அடிப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த யானும் இறந்து போயிருக்காரு. அந்த நேரத்தில் தான் வந்து அவனோட ட்வின், அவன் பேர் ரோனி, அவன் வந்திருக்கான். வந்து பார்த்துட்டு வச்சோ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே இருந்தால் தானே எவிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனை மாதிரியே இவன் வந்து ஃபுல்லாக மாறிட்டு, நான் இங்கே இருக்கேன், என்னோட பிளட் ஸ்டாம்பிள் எதுவுமே இங்கே கிடைக்காது, ஸோ நான் இங்கே இருக்கேன், நீ இங்கேருந்து போயிடு, ஃபஸ்ட்டு நீ வந்து யூஎஸ் போயிடு என்னோட நேமில், அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ மாட்டிக்கிட்டாங்க பயங்கரமாக. பக்கம் இவன் எப்படி மாட்டான் அப்படின்னு காட்டுறாங்க. அவன் வந்து நேராக ஏர்போர்ட் போயிருப்பான் இல்லையா, அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த சைடில் வந்து ஃபிக்ஸ் போலீஸாக ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவனை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லும்போது தான் கையில் வந்து அந்த பைட்டிங் மார்க் பார்த்துடுறாங்க. சோஃபி கடிச்சிருப்பான் இல்லையா, அப்போ நீ தான் கொலைக்காரன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பயங்கரமாக சேஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. கார் மேலே ஏறி நின்றுட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் இறங்கிக்கே மாட்டான், டக்குன்னு கார் எடுத்துருவான், மூவ் பண்ணிடுவான். செம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, கால்லாம் பயங்கரமாக அடிபட்டுரும். அவன் பாட்டு தப்பிச்சு ஏர்போர்ட் போயிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. நியூஸ் வந்து
நம்ம ஸ்டாக்கர் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. வந்து பார்த்தா வெளில வந்து என்னோட அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் ஸ்டாக்கரும் 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. நம்ம ஸ்டாக்கர் தான் எனக்கு சொல்லணும்னு உனக்கு தோணலையா, சரி நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஃபீல் பண்ணாது அப்படின்னு கர்ச்சீஃப்லாம் கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு அவங்க பொண்ணு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கண் முழிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு என்ன தெரியுதாம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் அம்மா வந்திருக்கேன் என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது தெரியுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க அப்பாவும் தூரமாக நின்று பார்த்துட்டு வெளில போகலாம் அப்படின்னு போகும்போது அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு செம ஷாக் ஆகிடுது எல்லாருக்குமே. நம்ம பொண்ணுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஸ்டாக்கருக்கு செம்ம அழுகையாக வந்துடுது, என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட்றா அப்படி சொல்லிட்டு. ரொம்பவே டச்சிங்காக இந்த எபிசோட இங்கேயே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது, சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். டாட்டா பை பாய்.